திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவிலில் அம்மாவாசை இரவில் தன் பக்தனுக்காக அம்மன் நடத்திய அதிசய நிகழ்வு. வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒருநாள் அபிராமி அம்மனை தரிசிக்க சரபோஜி மன்னர் கோவிலுக்கு வந்தார். அவர் வந்த வேளையில் அம்மனுக்கு சிறப்பு பூஜையும் அலங்காரமும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மன்னரும் மனமுருகி அம்மனை முழு பக்தியுடன் தரிசனம் செய்தார். அந்த ஊரில் அபிராமி பட்டர் என்றொரு தீவிர பக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் தன் வாழ்வையே அபிராமி அன்னைக்கு அர்ப்பணித்தவர். அன்று அம்மன் அலங்காரத்தில் மனம் முழுதும் மூழ்கி அம்மனின் அழகை ரசித்தபடியே நின்றார். அரசர் வந்ததை கூட அவர் கவனிக்கவில்லை. அவருக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, அபிராமி அன்னையின் தரிசனம் மட்டுமே. சரபோஜி மன்னர் அபிராமி பட்டரை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார். இவர் உண்மையிலேயே அபிராமி அன்னையின் தீவிர பக்தர் என்று அறிந்து மன்னர் நேராக அவரை அணுகினார். பின்னர் மெதுவாக மரியாதையுடன் கேட்டார், ஐயா, அமாவாசைக்கு இன்னும் எத்தனை நாழிகை இருக்கிறது? அரசர் கேட்ட கேள்வியைக் கேட்டதும் அபிராமி பட்டர் சற்றும் தயங்கவில்லை. அவர் கண்கள் இன்னும் அம்மன் திருமேனியிலேயே நிலைத்திருந்தது. அம்மனின் ஒளி அந்த கணத்தில் நிலா ஒளியை விட பிரகாசமாகத் தோன்றியது. அந்த தெய்வ ஒளியை பார்த்தபடியே பட்டர் உறுதியாக பதிலளித்தார். என்னது, அமாவாசையா இல்லை? இன்று பௌர்ணமிதான் என்றார். அரசர் பட்டரின் பதிலை நம்பவில்லை. உடனே அவர் பட்டரை வெளியே அழைத்துச் சென்றார். வானத்தை நோக்கி கை நீட்டிக் காட்டி ஏளனமாக சிரித்தபடியே சொன்னார், பாருங்கள், வானம் முழுக்க இருள். இன்று அம்மாவாசைதான், பௌர்ணமி இல்லை. இப்படி தெளிவாக தெரிந்தும் நீங்கள் ஏன் இப்படிச் சொல்கிறீர்கள்? மக்கள் சொல்றது சரிதானோ? நீங்கள் உண்மையிலேயே பித்தனா என்றார் அரசர். வானத்தை பார்த்த பட்டர் ஒரு நொடி அமைதியாக நின்றார். அவர் மனதில் ஒரு கணம் யோசனை வந்தது. ஆனால் அடுத்த நிமிடம் அபிராமி அன்னையின் மீது இருந்த நம்பிக்கை அவரை உறுதியாக்கியது. பட்டர் அரசரின் முகத்தை பார்த்து தெய்வ நம்பிக்கையுடன் சொன்னார், இல்லை அரசே, இன்று பௌர்ணமிதான். என் அன்னை அபிராமி எனக்காக இந்த இரவையே பௌர்ணமியாக மாற்றுவாள். எனக்காக நிலவு வந்தே தீரும் என்றார் பட்டர். பட்டரின் வார்த்தைகள் அரசருக்கு எரிச்சலை ஏற்படுத்தின. அரசர் முகம் கடுமையாக மாறியது. வானத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு அவர் அதிகார குரலில் உத்தரவு போட்டார், கேளுங்கள் பட்டரே, இந்த இரவுக்குள் முழு நிலவு தெரியவில்லை என்றால் உங்களுக்கு கடும் தண்டனை அறிவிக்கப்படும். இது அரசாணை என்றார். அரசரின் வார்த்தை கேட்டதும் பட்டரின் மனம் துடித்தது. ஒரு நொடியில் அவருக்குள் பயமும் வேதனையும் கலந்தது. நான் என்ன சொல்லிவிட்டேன் என்ற எண்ணம் அவரை நொறுக்கியது. அபிராமி பட்டர் நேராக அபிராமி அம்மன் முன்னால் போய் நின்றார். கண்ணீர் கலந்த கண்களோடு கலங்காத நம்பிக்கையோடு அவர் சொன்னார், அம்மா, இன்றைக்கு மட்டும் பௌர்ணமி நிலவு வரலன்னா நான் என் உயிரை இந்த தீயிலேயே மாய்ச்சிக்குவேன். அதை சொன்னதும் தீக்கான ஏற்பாடுகளையெல்லாம் செய்து வைத்தார். பின்னர் அந்த தீயில் இறங்குவதற்கு முன் அவர் முழு மனதோடு அபிராமி அந்தாதியை பாடத் தொடங்கினார். அவர் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருந்தார், அம்மன் நிச்சயம் காப்பாற்றுவாள் என்ற முழு நம்பிக்கையோடு. அபிராமி பட்டரின் கதறல் கருவறை வரை சென்றது. அந்த நிமிடம் அபிராமி தேவி அன்னையின் கருணை மலர்ந்தது. உடனே அபிராமி அம்மன் தன் காதிலிருந்த குண்டலத்தை மெதுவாக கழற்றி வானத்தை நோக்கி தூக்கி வீசினாள். அந்த குண்டலம் வானத்துக்கு மேலே மேலே பறந்து சென்றது. அடுத்த நொடியே அது பேரொளியாக மாறி முழு நிலவைப் போல ஜொலிக்கத் தொடங்கியது. அமாவாசை இருள் ஒரே நொடியில் பௌர்ணமி ஒளியாக மாறியது. இது அபிராமி அன்னையின் அதிசயம், ஒரு பக்தனை காப்பாற்ற நடந்த அதிசய நிகழ்வு. வானத்தில் அந்த பேரொளி தோன்றிய நிமிடம் மன்னர் கண்கள் உறைந்தது. அவருக்கு நம்பவே முடியவில்லை. அதேபோல் அபிராமி பட்டரும் ஆச்சரியத்தோடு அந்த ஒளியை பார்த்தார். அவர் கண்களில் கண்ணீர், முகத்தில் தெய்வ ஆனந்தம். அப்போது பட்டர் மனமுருகிச் சொன்னார், அபிராமி அம்மா என்ன கைவிடல, என்ன காப்பாத்திட்டா. பின்னர் அவர் பெருமிதத்தோடு தொடர்ந்தார், ஊரார் சொல்ற மாதிரி நான் பித்தன் இல்ல, நான் பித்தனா? உண்மையான பக்தி இருந்தா அபிராமி அன்னை ஒருபோதும் கைவிட மாட்டாள், காப்பாற்றுவாள், கண்டிப்பாக காப்பாற்றுவாள். அதைக் கேட்ட மன்னர் தன் அகங்காரம் உடைந்து மனமுருகி கைகூப்பினார். பட்டரே, மன்னித்து விடுங்கள். உண்மையான பக்தி என்னவென்று இன்றுதான் நான் புரிந்து கொண்டேன். அபிராமி அன்னையின் பெருமையை என் கண்களால் பார்த்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். அந்த நிமிடம் மன்னரும் பட்டரும் அபிராமி அம்மன் சந்நிதியில் நின்று மனமாற வணங்கினார்கள். இதுதான் அபிராமி அன்னையின் அதிசயம். உண்மையான பக்தி இருந்தால் தெய்வம் நிலாவையே உருவாக்கும். அபிராமி அம்மன் பக்தனை ஒருபோதும் கைவிட மாட்டாள்.
அனைவரும் வாழ்வில் ஒரு முறையாவது அன்னையைச் சென்று வழிபாடு செய்யுங்கள். அன்னையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.